வணக்கம். Chokkalingam Palaniappan, Director Prakala Wealth Management. என்கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் வரையில் சார் உங்கள் மூலமாக அல்லது உங்கள் நிறுவனம் மூலமாக நாங்கள் ஏன் முதலீடு செய்யணும், வாட் ஆர் த ரீசன்ஸ் ஜென்ரலி அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேருக்கு நான் ஓரலாக சொல்லியிருக்கேன். அதை இந்த வீடியோ மூலம் சொல்லலாம், ஸோ தட் இது வந்து பல மக்களுக்கும் போய் சென்றடையும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். லைக் நான் ஒரு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஏன் நீங்கள் பிரக்லா வெல்த் மேனேஜ்மெண்ட் மூலம் இன்வெஸ்ட் பண்ணணும், அல்லது ஏன் பிரக்லா வெல்த் மேனேஜ்மெண்ட்டை உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நீட்ஸுக்கு கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லணும்னா, we are independent, we are neutral and we are unbiased. ஸோ இது ஷார்ட்டாக ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு லார்ஜ் இன்ஸ்டிடியூஷனுக்கோ லார்ஜ் வெல்த் மேனேஜ்மெண்ட் ஃபார்முக்கோ அல்லது லார்ஜ் பேங்க்கோ போனீங்கன்னா, அங்கே உள்ள எம்ப்ளாயீஸுக்கு வந்து இந்த மாதம் இவ்வளவு பண்ண வேணும் அப்படின்னு ஒரு டார்கெட் இருக்கும். சரி, லைக் இந்த மாதம் ஒரு பர் எம்ப்ளாயி நீங்கள் 50 lakhs மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணணும், ஒரு 1 crore இன்சூரன்ஸில் பண்ணணும், இது மாதிரிலாம் டார்கெட்ஸ் கொடுப்பாங்க. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் வி டோன்ட் ஆப்ரேட் ஆன் டார்கெட்ஸ். அது டெஃபினட்டாக கிடையவே கிடையாது. எங்கள் எம்ப்ளாயீஸ்க்கும் எந்த டார்கெட்டும் கிடையாது. இன்வெஸ்டர்னுடைய நீட் என்ன, அவங்களுடைய தேவை எப்போ, இப்போ 6 மாதத்தில் பணம் தேவையா, 1 வருஷத்தில் பணம் தேவையா, அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தேவையா, இன்வெஸ்ட்மெண்ட் தேவையா, இது மாதிரி நாங்கள் அனலைஸ் பண்ணி அவங்களுடைய தேவைக்கு ஏற்றாற்போல தான் கொடுப்போமே தவிர, எங்களுடைய டார்கெட்டை வச்சு பெரிய நிறுவனங்களில் இருக்கிற மாதிரி டார்கெட் எங்களுக்கு எதுவும் கிடையாது. தட் இஸ் அ மெயின் பாயிண்ட் டு கன்சிடர் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் எப்போ வென்எவர் வி ஸ்டார்ட் அ ரிலேஷன்ஷிப் வித் எனி கஸ்டமர், அதில் வந்து நாங்கள் ஒரு நாளில் சம்பாதிக்கணும். ஏன்னா எந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னாலும் தேர் வில் பி சம் ப்ராஃபிட். ப்ராஃபிட் இல்லாமல் யாரும் பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க. சிமிலர்லி வி ஆல்சோ டூ ஹாவ் ப்ராஃபிட். அதனால தான் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம். தட் இஸ் வெரி கிளியர். ஸோ ஆனால் எங்களுடைய அப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப். ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா, ஒரு லைக் ஒரு 25 வயசுலையோ 30 வயசுலையோ 40 வயசுல ஒரு கஸ்டமர் வர்றாருன்னா, அவருடைய ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் பூரா அன்டில் ஹி இஸ் 80 or 90 வாட் எவர் இட் இஸ், அவங்களுக்கு வந்து இந்த வெல்த் மேனேஜ்மெண்ட் தேவைப்படும் இன் ஒன் ஃபார்ம் ஆர் அதர். இதர் ஆரம்பத்தில் கொஞ்சம் அக்ரெசிவாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும், லேட்டர் இயர்ஸில் மந்த்லி நீட் இருக்கும், கேஷ் ஃப்ளோ தேவைப்படும். இது மாதிரி மல்டிபிள் ஸ்டேஜஸ் அவங்க பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆல் தீஸ் 20-30 years we want to be associated with the investors. So it is not a short term relationship. இதை ஏன் பர்டிகுலராக சொல்கிறேன்னா, எங்கே டார்கெட் இருக்கோ அந்த இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் போகையில் வந்து அவங்க இன்னைக்கு உங்கள்கிட்ட எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியும், சார் பிஎம்எஸ் 25 lakhsக்கு போடுங்க, 50 lakhsக்கு போடுங்க, அல்லது இன்சூரன்ஸ் யூலிப் பாலிசி போடுங்க, ஒரு 50 லட்சத்துக்கு போடுங்க, 25 லட்சத்துக்கு போடுங்கன்னு ஒன் டைமாக உங்கள்கிட்ட பிஸ்னஸை முடிச்சுட்டு போக பார்ப்பாங்க. பிகாஸ் ஏன்னா அந்த எம்ப்ளாயி அங்கே இருக்க போகிற இதுவும் ஷார்ட் பீரியடு, அவருக்குன்னு ஒரு டார்கெட் இருக்குது. பட் அது எங்கிட்ட கிடையாது. ஸோ வி வாண்ட் டு ஹவ் அ லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் வித் இன்வெஸ்டர் அண்ட் ஏர்ன் த்ரூ இட் அக்கார்டிங்லி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், நாட் இன் அ சிங்கிள் டே. தேர்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ லார்ஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் போகையில் ஜென்ரலாக வந்து உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் வந்து அங்கே ஆஃப் அண்ட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பேங்க்லேயே போகிறீங்க அல்லது எனி பேங்க் அல்லது எனி லார்ஜ் இன்ஸ்டிடியூஷன் போனீங்கன்னா, 1 வருஷம் 1.5 வருஷம் ஒரு எம்ப்ளாயி உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜராக இருப்பார். சப்ஸ்கியூண்டாக பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த ஆளை நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுவாங்க, இல்லை அவங்க ப்ரொமோஷன் ஆகிடுவாங்க, வாட் எவர் இட் குட் பி. ஸோ இன்னொருத்தர் திருப்பி கால் பண்ணுவார், சார் நான் உங்களுடைய புது ரிலேஷன்ஷிப் மேனேஜர், சார் உங்களுடைய நீடு வேணும், எதுனாலும் சொல்லுங்கன்னு. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வெல்த் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் தி கஸ்டமர்ஸ் மைண்ட் செட் அண்ட் ஹிஸ் ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டி அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ், இட் டேக்ஸ் அட்லீஸ்ட் 1 to 2 years. ஸோ ஒரு 1 to 2 year ஆன பிறகு தான் கஸ்டமர் எப்படிப்பட்டவர், அவருக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டு, அவரால் எந்த அளவு ரிஸ்க் எடுக்க முடியும், இது எல்லாமே தெரிய வரும். பட் பை தட் டைம் அந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜரே சேஞ்ச் ஆகி போயிடுறாரு. இங்கே எங்கிட்ட நீங்கள் வரையில் அது மாதிரி கிடையாது. யூ கேன் பி கண்டினியூஸ்லி அசோசியேட்டட் வித் யூ. வி வில் நோ ஈச் ஒன் ஆஃப் யூ, உங்களுடைய நீட் என்ன, உங்கள் ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டி என்ன. ஸோ நீங்கள் பார்த்த ஃபேஸே திருப்பி பார்க்கலாம். இட் இஸ் சம்டைம்ஸ் போரிங், பட் தட்ஸ் வாட் வெல்த் மேனேஜ்மெண்ட் நீட்ஸ் ஜென்ரலாக. அப்புறம் வந்து ஒரு ஃபோர்த்தாக பார்த்தீங்கன்னா, வி டு நாட் செல் எனிதிங். ஆஸ் ஐ சே, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எங்கே போனீங்கன்னாலும், உலகத்தில் எங்கே போனீங்கன்னாலும் செல்லிங் ஹேப்பன்ஸ். அது கன்சியூமர் குட்ஸ் ஆகட்டும் அல்லது ஃபைனான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், எதுவுமே பார்த்தீங்கன்னா செல்லிங் கான்செப்டில் கொண்டு வந்துட்டாங்க. பட் வி டு நாட் செல் எனிதிங் பர் சே. உங்களுக்கு தேவை என்ன, உங்களுக்கு இன்னைக்கு பணம் தேவையா, இல்லை 10 வருஷம் கழிச்சு தேவையா, 20 வருஷம் கழிச்சு தேவையா, உங்களுடைய ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டி என்ன, அதை பொறுத்து தான் வி மேட்ச் த ப்ராடக்ட்ஸ். வி டு நாட் செல் எனி பர் சே. ஸோ தட் இஸ் எ பாயிண்ட் டு நோட் while considering any financial consultant or a wealth management company. அதை தவிர நாங்கள் வந்து ஒரு ஃபண்ட் ஹவுஸையோ
ஒரு ஃபண்ட் ஹவுஸினுடைய ப்ராடக்டை மட்டுமோ அல்லது ஒரு பர்டிகுலர் கம்பெனியுடைய ப்ராடக்டை மட்டுமோ விற்கிறவங்க இல்லை. வி டிஸ்ட்ரிபியூட் ஆல்மோஸ்ட் ஆல் ஃபண்ட் ஹவுசஸ். இந்தியாவில் 42 ஃபண்ட் ஹவுசஸ் இருக்குது. ப்ராபப்ளி வி டிஸ்ட்ரிபியூட் 30 to 40 ஃபண்ட் ஹவுசஸ் ஆல்மோஸ்ட். ஸோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதை பண்ணுவோம். பட் இஃப் யூ நீட் டு கோ வித் சம் அதர் ஃபண்ட் ஹவுஸ், எனக்கு இந்த ஃபண்ட் ஹவுஸ்லேருந்து ப்ராடக்ட் கொடுங்கன்னா வி ஆர் ஓப்பன் டு இட். ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்ட் ஹவுஸை வந்து ஒரு பேங்க் பர்டிகுலராக புஷ் பண்ணலாம் அல்லது விற்கலாம். இட் ஹேப்பன்ஸ் இன் த மார்க்கெட். ஸோ வி ஆர் நியூட்ரல் இன் தட் சென்ஸ். எந்த ஃபண்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ, எந்த ஃபண்ட் ஹவுஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதை மட்டும்தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதைத்தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கொடுப்போம். தட் இஸ் அ ப்ராமிஸ் ஆல்வேஸ் ஃப்ரம் அஸ். ரெண்டாவது, மோஸ்ட்லி நீங்கள் ஒரு லார்ஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு போயில உங்களுக்கு தேவையில்லாத இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு அவங்க விற்க பார்ப்பாங்க. இன் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கமிஷன்ஸ் டென் டு பி ஹையர். ஸோ அதனால வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இன்சூரன்ஸ் செல்லிங் தான் நடக்கும். யூலிப்போ, என்டோமெண்ட் பாலிசிஸோ, மணி பேக் பாலிசிஸோ அது உங்களுக்கு தேவையில்லையாங்கிறது அதற்கு மேலே போய் அவங்க அதை உங்களுக்கு விற்க பார்ப்பாங்க. அது மாதிரி நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் ரெக்கமெண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து டேர்ம் இன்சூரன்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த கேட்டகரியாக தான் இருக்கும். விச் இஸ் எ பேசிக் நீட், பிரெட் அண்ட் பட்டருங்கிற மாதிரி ஒரு ஹியூமன் லைஃபுக்கு, உங்களுடைய ப்ரொடெக்ஷன் ஆஃப் வெல்த்துக்கு these two products are needed. Other than that, அது தவிர நாங்கள் வி டூ ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், பாண்ட்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட்ஸ், ஆர்பிஐ பாண்ட்ஸ், இது போன்ற பல கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸையும் வி டிஸ்ட்ரிபியூட் அக்கார்டிங் டு யுவர் ரெக்குயர்மெண்ட். தீஸ் ஆர் ஆல் த மேஜர் பாயிண்ட்ஸ் டு கன்சிடர். ஸோ உங்களுடைய வளமான வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்க விரும்புகிறோம் த்ரூ அவுட் யுவர் லைஃப். ஸோ ஐ ரெக்வஸ்ட் யூ டு கன்சிடர் Prakala Wealth Management ஃபார் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் நீட்ஸ். ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட் அஸ். தேங்க்யூ வெரி மச். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.